வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை லேடி ஜேன் அப்படின்ற இங்கிலீஷ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ்ல மொத்தமா 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோடுமே ஆவரேஜா 40 to 50 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு மீடியம் சைஸ் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த சீரிஸ் 16th செஞ்சுரியில வாழ்ந்த ஜேன் அப்படின்ற ஒரு இங்கிலாந்து ராணியோட கதையை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ். ஆக்சுவலா இருக்கிறதுலே ஷார்டஸ்ட் பீரியட் அரியணையில உட்கார்ந்த ராணி அவங்க தான். 9 நாள் தான். அதுக்குள்ள ஒரு அரச தண்டனை காரணமாக அவங்க கொல்லப்படுறாங்க. ஸோ இவங்களோட கதையை ஒரு ஆல்டர் ஹிஸ்டரி மாதிரி இதுல சொல்லியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது 16th செஞ்சுரியில ராஜாவோட மறைவுக்கு அப்புறமாட்டு எட்வர்ட் அப்படின்றவர் தான் ராஜாவா இருந்துட்டு இருப்பாரு. இவரோட கசின் தான் ஜேன் அப்படின்றவங்க. ஜேனுக்கு ஆக்சுவலா மெடிக்கல் ஃபீல்ட்ல பெருசா சாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த மருத்துவ குறிப்புகளை ஒரு புக்கா எழுதணும் அப்படின்ற மாதிரியான கனவுகள்லாம் இருக்கும். ஆனா அவங்க வீட்டுல அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி கில்ஃபோர்ட் அப்படின்ற ஒரு நபருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இவன் ஒரு எத்தியன்னா ஒண்ணுமே இல்லை, மனுஷன் பாதி மிருகம் பாதின்னு மாறி மாறி இருக்கக்கூடிய நபர்களா காட்டியிருப்பாங்க. ஸோ இவனை கல்யாணம் பண்ணி இவனோட லைஃப் ஒரு மாதிரி சேலஞ்சிங்கா போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல தான் எட்வர்டை பதவிக்காக அவனோட அக்காவான மேரி அப்படின்றவ கொலை பண்ண ட்ரை பண்றான். ஆக்சுவலா மேரிக்கு ரொம்ப நாளாவே அந்த அரியணை மேல ஒரு கண் அப்படின்றது இருந்துட்டே இருக்கும். ஸோ அந்த முயற்சி எப்படி போகுது அண்ட் எப்படி ஜேன் கொஞ்ச நாளைக்கு ராணியா ஆகுறா, அதுக்கப்புறம் ஜேனுக்கு எதனால அந்த தண்டனை கிடைக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். எனக்கு இந்த சீரிஸ்ல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த 16th செஞ்சுரியில் நடக்கக்கூடிய கதை அப்படின்றத ஸ்கிரீன்ல ரொம்ப நல்லாவே கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் அவங்களோட லைஃப் ஸ்டைல்ல இருந்து எல்லாமே ஆப்டாவே இருந்துச்சு. அதுலயும் இது உண்மையிலே நடந்த கதை வேற. ஸோ நிறைய கேரக்டர்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலராகவே அமைச்சிருப்பாங்க. பட் என்ன அந்த தண்டனை நடக்காம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஆல்டர் ஹிஸ்டரி இவங்க கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதுவுமே சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட் அப்படின்றது அந்த எத்தியன்ஸ் தான். ஆக்சுவலா இதுல ஹீரோவே எத்தியன்ஸா தான் காட்டியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய கேரக்டர்ஸ் எத்தியன்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். எத்தியன்ஸ்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மனுஷன் பாதி மிருகம் பாதி. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு கமல் படத்தை எக்ஸாம்பிளா சொல்றேன். இந்தியன்ல ஒரு பாட்டு வரும்ல, மாயா மச்சிந்திரா, அதுல கமல் எப்படி ஒரு மாதிரி வருவார், கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நேச்சர் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி லேடி ஜேனோட அந்த கேரக்டரை டிசைன் பண்ண விதம் அப்படின்றதுமே ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரா தான் இருக்கும். இன்ஃபேக்ட் எல்லா இடத்துலயும் எதிர்த்து நின்று போராடக்கூடிய ஒரு கேரக்டரா காட்டியிருப்பாங்க. ஆல்சோ இதுல நடக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் கேம் அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த தண்டனையில இருந்து எப்படி தப்பிப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல கதை என்ன அப்படின்றத ஸ்டார்டிங்லேயே ஒரு அனிமேஷன் மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் நடக்க போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ திரைக்கதையை வச்சுதான் இவங்க நம்மள என்கேஜ் பண்ணவே முடியும். அதுல ரொம்பவே கோட்டைட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் ரொம்ப தொய்வா தான் திரைக்கதையை அமைச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸ்லாம் கடந்து போறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி அரச குடும்பத்தில் நடக்கக்கூடிய கதை அப்படின்னு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அளவுக்கு தான் நம்மளோட எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு இவங்க மேட்ச் பண்ணவாது ட்ரை பண்ணியிருந்திருக்கணும். பட் இதுல எப்படி இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றதுமே பெருசா வச்சிருக்கவே மாட்டாங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப கிராஜுவலா நகரக்கூடிய கதையா தான் இருந்துச்சு. அண்ட் 8 எபிசோட்ஸ்க்கான அந்த கண்டென்ட் அப்படின்றதுமே இல்ல. கண்டிப்பா இன்னொரு 1 or 2 எபிசோட்ஸ் அது ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல தாட், பட் இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் இன்னுமே பெட்டரா இருந்திருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 2.75 out of 5. இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் மருத்துவ விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.